சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியுள்ள பாடகர் TM கிருஷ்ணாவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். TM கிருஷ்ணா மீது உள்நோக்கத்துடன் விமர்சனம் வைப்பது வருத்தமளிக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியுள்ள பாடகர் TM கிருஷ்ணாவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்திருக்கிறார். இசையுடன் அரசியலை கலக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெர்லி, விவரங்கள் என்ன? பிரபல கர்நாடக இசை பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக இசை சகோதரிகளான ரஞ்சனி காயத்ரி எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பெரியாரை பின்பற்றுபவருக்கு இந்த விருதா என்று அவர்கள் விமர்சித்திருந்தனர். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு தலைவர்களும் சமூகர்களும் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதில் சிறந்த பாடகர் TM கிருஷ்ணா அவர்களுக்கு சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகி இருப்பது எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் TM கிருஷ்ணா அவர்கள் கொண்டுள்ள முற்போக்கு அரசியல் நிலைப்பாடுகளினாலும் அவர் எளியோரை பற்றி தொடர்ந்து பேசி வருவதாலும் ஒரு தரப்பர் காழ்ப்புணர்வாலும் உள்நோக்கத்துடனும் விமர்சித்து வருவது வருத்தத்திற்குரியது என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட மானுட சமத்துவத்திற்காகவும் பெண்கள் சரிநிகர் சமமான வாழ்ந்திடவும் 3/4 நூற்றாண்டு காலம் அறவழியில் அமைதி வழியில் போராடிய தந்தை பெரியாரை தேவையின்றி வசைபாடுவது நியாயமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரியாரின் தன்னலமற்ற வாழ்க்கை வரலாற்றையும் அவரது சிந்தனைகளையும் படிக்கும் எவரும் இப்படி அவதூறு சேற்றை வீச முற்பட மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் கிருஷ்ணா அவர்கள் இசைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் வழங்கிடும் வகையில் தகுதியானவரை தேர்ந்தெடுத்த மியூசிக் அகாடமி நிர்வாகத்திற்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் TM கிருஷ்ணா என்னும் கலைஞரின் திறமை எவராலும் மறுதளிக்க முடியாது என்றும் அரசியலில் மத நம்பிக்கை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என்றும் விரிந்த மானுட பார்வையும் வெறுப்பையும் விளக்கி சக மனிதரை அரவணைக்கும் பண்புமே இன்றைய தேவை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கிருஷ்ணா அவர்கள் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி பேசுவது மட்டுமில்லாமல் கர்நாடக இசையை சாதாரண மக்கள் மத்தியிலும் மீனவர்கள் மத்தியிலும் இசைத்து வருவது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் எழுந்து வந்தது. இந்நிலையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையில் முதலமைச்சர் அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு பாராட்டு தெரிவித்தும் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.